ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குயிக் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் சுடிதார் ப்ளவுஸ்க்கு வைக்கிற ரோப் எப்படி இது வரைக்கும் யாருமே திருப்பாத முறையில் ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் வச்சே நம்ம திருப்பிடலாம். ரொம்ப ஈஸி தான். கயிறும் பார்த்திங்கன்னா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இதுக்கு நம்ம எந்த குச்சியும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறமா சைக்கிள் ஸ்போர்ட்ஸ் கம்பி யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறம் நாட்டு திருப்புற பைப் யூஸ் பண்ண போகிறதில்ல. எதுவுமே வேண்டாம். நம்ம டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு மெயினாக உங்களுக்கு கிராஸ் பீஸ் நல்லா வரணும் அப்படிங்கிறது. இது நேர் பீஸுங்க. நேர் பீஸ்னால் இப்படி தான் எடுக்கணும். இப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுப்போம். கிராஸ் பீஸ் எடுங்க. இந்த மாதிரி நல்ல கிராஸாக எடுக்கணும். குறைஞ்சது ஒரு 20 இன்ச்சு நீளமாவது இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ லென்த் வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம். கயிறோட உயரம் குறைஞ்சது ஒரு 20 இன்ச்சாவது இருக்கணும். அந்தளவுக்கு கிராஸாக நீங்கள் எடுத்துக்கணும். கிராஸ் பீஸ்னால் இந்த பாருங்கள், இந்த எப்படி நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி ஆகுதுன்னு. நேர் பீஸ் அந்த மாதிரி ஆகாது. அப்படியே ஸ்ட்ரெச்சே ஆகாது. இதுதான் இந்த இடத்துல நீங்கள் எடுத்திங்கன்னா தான் கிராஸ் பீஸ் நமக்கு திருப்புறதுக்கு வரும், இல்லைன்னா வராது. அதே போல் கிராஸ் பீஸ் இல்லாமல் எப்படி நாட் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அதையும் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் வடித்து நம்ம தையல் போட போகிறோம். தையல் போடும்போது நல்ல பக்கம் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு தையல் போடுங்க. நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்கிற மாதிரி தையல் போடுங்க. அப்போ தான் நம்ம திருப்பின பிறகு வெளிப்பக்கம் கரெக்டாக வெளியில் வரும். ஓகே, அந்த தையல் போடும்போது அந்த மிஷினில் பாருங்கள், ரெண்டு பல் இருக்கு இல்லையா, அதில் 2 ஃபுட்டு இருக்கு இல்லையா, அதில் அந்த ஒரு ஃபுட்டு ஒரு 2 பக்கமும் 2 குச்சி மாதிரி நீண்டிட்டு இருக்கு இல்லையா, அதில் கம்பி மாதிரி நீண்டுட்டு இருக்கு இல்லையா, அந்த கம்பியில் ஒரு கம்பி அளவுக்கு கணக்கு பண்ணி அப்படியே தையல் போடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். கரெக்டாக அந்த கம்பியை வச்சே நீங்கள் அளவு பார்த்து அப்படியே தைச்சிக்கிட்டே வரலாம். 2 கம்பி இருக்குது, அதில் ஒரு கம்பி அளவுக்கு அப்படியே தைச்சிட்டே வாங்க. இதில் நீங்கள் இழுக்க தேவையில்லை, ஒரே அளவுக்கு அடிக்கணும். மெயினாக அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதுபோல் கயிறில் ஜாயிண்ட் போட்டு அடிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டில் மட்டும் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா அப்படியே விட்டு வளைச்சி கொஞ்சம் அடிச்சுட்டு வரும்போது திருப்பும்போது உங்களுக்கு நல்லா ஜாயிண்ட்டில் மாட்டிக்காமல் ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒல்லியாக நான் தைச்சி விட்டுருக்கேன்னு. இந்த அளவுக்கு நம்ம ஒல்லியாக தைச்சாலும் திருப்ப முடியுமான்னு யோசிக்கலாம். எப்படி நம்ம சூப்பராக அழகாக திருப்புறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கட் பண்ணுறதும் முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு தைச்சிருக்கோமோ அதுலேருந்து ஒரு பாயிண்ட் அளவு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம எந்த அளவுக்கு தைச்சிருக்கோமோ அதே அளவுக்கு துணியை விட்டு கட் பண்ணுங்கள். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஆயுதத்தை எடுத்துடலாம். அதுதாங்க பெரிய ஊசி. இந்த டாட் ஊசி நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். இந்த பெரிய ஊசியை வச்சு தான் நான் திருப்ப போகிறேன் இன்றைக்கி. இது அந்த ஊசியோட நீளத்துலேருந்து கொஞ்சம் அகலத்துலேருந்து கொஞ்சம் தான் அகலமாக நமக்கு கயிறு வரும். நம்ம ஈஸியாகவும் திருப்பிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் துணியெல்லாம் ஒன்று சேர்த்து அப்படியே உள்ளே தள்ளுங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா இப்படி உள்ளே தள்ளிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அது கடகடன்னு உள்ளே போயிடும். இந்த மெயினானது நீங்கள் இப்படி உள்ளே தள்ளுறதை விட்டுறக்கூடாது. நல்லா பிடிச்சிக்கணும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா உள்ளே தள்ள நமக்கு போயிடும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதனால் நான் இதை நம்ம மிஷினில் இந்த இடத்துல குத்தி வச்சுக்கிறேன். குத்திட்டோம் அப்படின்னா அது விலகாது. பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து அப்படியே ரோப்பை உள்ளே தள்ளுறேன். ஃபுல்லாக உள்ளே தள்ளுறேன். நீங்கள் நினைக்கலாம் அந்த ஊசியோட லென்த்துக்கு இந்த கயிறு பத்துமா அப்படின்னு. தாராளமாக பத்தும். கரெக்டாக இருக்கும். 20 இன்ச்சு எடுத்தீங்கன்னா 20 இன்ச்சுலேருந்து நீங்கள் 22 இன்ச்சு வரைக்கும் இந்த ஊசியில் நீங்கள் உள்ளே தாராளமாக தள்ளிக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக எப்படி எடுக்கிறோம், அதோடய லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாகவே இப்போ நம்ம உள்ளே தள்ளியாச்சு. கொஞ்சம் லைட்டாக போகாமல் இருந்தால் இந்த மாதிரி கீழே உள்ளே நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். அந்த ஊசியோட நம்ம கொடுத்த முனை வந்துட்டு இப்போ ஊசி அப்படியே நம்ம உருவி எடுத்துடலாம். மேலே இருக்கிறத விட்டுறாதீங்க. விட்டுறாமல் அப்படியே நைஸாக ஊசியை உருவி எடுத்துட்டோம். இப்போ அழகாக ரோப்பை உருவி எடுக்க போகிறோம். இதை பிடிச்சிட்டு அப்படியே நைஸாக உருவி எடுத்துகிட்டே வாங்க.
இது நான் பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக ஒரு ப்ராசஸ் மாதிரி தெரியும். அப்படிலாம் இல்லை, நான் வீடியோவில் வந்து இவ்வளோ டெவலப் பண்ணி சொல்கிறேன். ஆனால் நம்ம டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு தையல் ஒரு திருப்புறோம், அவ்வளோதான். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒல்லியாக, இந்த அளவுக்கு நம்ம வேறு ஏதாவது குச்சியில் வச்சு எடுத்தால் கூட இந்த அளவுக்கு வராது. ஊசியில் அழகாக சூப்பராக எடுத்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஊசியிலேருந்து கொஞ்சம் தான் மக்களே பெருசாக இருக்குது. அந்த ஊசி சைஸ்லேருந்து கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது. அந்த ஊசிலேருந்து கொஞ்சம் டபுள் சைஸு இருக்கும், அவ்வளோதான். சூப்பரான கயிறு வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு. கிராஸ் பீஸ் எடுங்க, மறந்துடாதீங்க. இப்போ இதுக்கு நம்ம எப்படி குஞ்சம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ரோப்புக்கு கீழே தொங்குற பூ கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் 2 ரோப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்காக நான் 2 பீஸ், அதாவது 2 பீஸ் வந்து பேண்ட் கிளாத்தில் எடுத்துருக்கிறேன், 2 பீஸ் வந்து டாப் கிளாத்தில் எடுத்துருக்கிறேன். அகலம் உயரம் 3 இன்ச்சு, 3 இன்ச் அகலம் 3 இன்ச் உயரம் வச்சு மொத்தம் டாப் கிளாத்தில் 2 பேண்ட் கிளாத்தில் 2 எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி 2 ஸ்டெப்பில் வர மாதிரி ரோப் கொடுக்க போகிறேன், அதனால் 2 எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் கொடுத்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு இதில் பேண்ட் கிளாத்துலையோ டாப் கிளாத்தில் மட்டும் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை இப்படி மடித்து உள்பக்கம் உள்ளவே தான் இருக்குது. இதை இப்படி மடித்து இந்த பிசிறு பக்கத்தில் இந்த ரோப் வைக்கணும். வச்சுட்டு அதை அப்படியே இந்த கார்னரையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த பிசிறு பக்கம் ஃபுல்லாக கீழே வந்துடும். இந்த பிசிறு பக்கத்தில் லைட்டாக இந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து மடித்து விடணும். மடித்து விட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் அப்படியே வந்து தச்சு விட்டுடலாம் ஒரு 1/4 இன்ச் அளவில். இப்போ நம்ம அப்படியே திருப்பி எடுத்துடலாம். திருப்பிட்டோம்னா பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோப் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய லென்த்தாக ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் செய்யும்போது டக்குன்னு 2 மினிட்ஸ் வேலை தான். ரொம்ப ஈஸியான மெத்தடை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.